அதிகாரம் 8வது வசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஒருவேளை தோல்வியுற்று விட்டேன், போன வருடத்தில் நான் எதிர்பார்த்த மார்க்குகள் இல்லையே, நான் உழைத்த உழைப்புக்கு எனக்கு வேண்டிய அந்த மதிப்பெண்கள் வரவில்லையே, பல விதத்தில் பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். தோல்வி அது தவறல்ல, கீழே விழுந்த இடத்துல விழுந்து கிடப்பது தான் தவறு. எழுந்து கொள்ளுங்கள். இந்த வருடம் அதை காட்டிலும் மேன்மையாக நான் படிப்பேன், இந்த வருடம் அதை காட்டிலும் மேன்மையாக நான் உழைப்பேன், இந்த வருடம் கடந்த வருடத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான சவால்களை நான் சந்திக்க போகிற ஆண்டு இந்த ஆண்டு. சவால்களை நான் சந்திப்பேன், ஜெயம் பெறுவேன். என் கர்த்தர் இருளாக இருக்கும்போது கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். சத்ரு யாரோ உங்களை கேலி பண்ணி கொண்டிருக்கலாம், பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களுடைய மதிப்பெண்களை குறித்து, உங்களுடைய திறமைகளை, தோல்விகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார்.